காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ இப்போ நம்ம அருள்மொழிகளில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முதலில் துறப்பது பின்பு எடுத்துக்கொள்வது அப்படின்ற டாபிக்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நேற்று துறப்பது அப்படின்றது நம்மளுடைய அகங்காரம், நான் என்ற தன்மையை அப்படின்னு சொன்னாங்க. எடுப்பது அப்படின்றது இந்த உலகத்தை, அதாவது என்ன மாதிரியே இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவாத்மா உணர வேண்டிய அனுபவிக்கிற விஷயங்களை என்னோடதுன்னு உணர்ந்து மொத்தமா அழுறது. முதல்ல எனக்குள்ள இருக்கிற நான்ன்றதே துறக்கிறது, அப்புறமா மொத்தமா என்னை சுத்தி இருக்கிறவங்களை சேர்த்து அழுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அம்மாவின் அமுத மொழிகள், அவரது பேரின்பம் நிறைந்த பாடல்கள் ஆகியவற்றை கேட்பது அற்புதமான அனுபவமே. அது மனதையும் ஆத்மாவையும் குளிர்வித்து நிறைவை அளிக்கிறது. தமது மன அமைதியின் அற்புதமான ஆனந்தத்தை அம்மா தம்மை சுற்றி பரப்புகின்றார். பாருங்க, அதாவது என்ன சொல்றாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா சொல்ற அந்த அமுத மொழிகள், இப்ப நம்ம அருள்மொழிகள் படிக்கிறோம் இல்லையா, அதை வச்சுப்போம். அம்மாவுடைய அந்த உபதேசம், அம்மாவுடைய பஜனை மூலமா அம்மா நம்ம இருக்கும் போது சொல்ற அந்த உபதேசங்களா இருக்கட்டும், நம்ம இருக்கும்போது அம்மா பாடுற அந்த பஜனை பாடலா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் நம்ம அங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துது. அது அற்புதமான ஒரு ஆனந்த நிலையை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா நம்மளுக்கு அதை பரப்புறாங்கன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆசிரமம் போனீங்கன்னா தயவு செஞ்சு பஜனை அட்டன் பண்ணிடுங்க. நிறைய பேர் லாங்குவேஜ் செட் ஆக மாட்டேங்குன்னு போய் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அம்மாவே சொல்லியிருக்காங்க, என்னுடைய அருள் வேணும் அப்படின்னா பஜனை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட. குழந்தைங்க சில பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் விளையாடிட்டு இருந்தது, அதாவது அம்மா ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வரும்போது அம்மா பார்த்து சொல்லியிருக்காங்க, அம்மாவுடைய கிரேஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா, அம்மாவுடைய பார்வையை உங்கள் மீண்டு படணுமா வேணாமா, அம்மா தரத்துக்கு ரெடியாக இருக்கேன், நீ ரிசீவ் பண்ணணும். நீ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய தீவிரம் முக்கியம். நம்மளுடைய தீவிரம் தான் நம்மளுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி. அதாவது அம்மா சொல்லுவாங்கல்ல, சூரியன் எப்பவுமே ஒளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, ஜன்னலை நீ திறந்தாதான் அது உள்ள வரும். அது என்ன விஷயம் அப்படின்னா, அம்மா தன்னுடைய கிரேஸை கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க ஸ்டேஜில். நான் அதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தீவிரம் முக்கியம். நான் தீவிரமா அம்மா கிட்ட போகணும், உட்காரணும், அதை கேட்கணும், அம்மா கூட நான் இருக்கணும், அம்மா பாடுற அந்த பாட்டை நான் கவனிக்கணும், அம்மாவை நான் ரசிக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட அட்டாச் ஆகணுன்ற அந்த தீவிரத்தில் நம்ம சில செயல்கள் பண்றோம் இல்லையா, அதுதான் ரிசீவிங் மோடு. ஓகே, அப்படிப்பட்ட ரிசீவிங் மோட்ல நம்ம இருக்கும்போது 100% அம்மாவுடைய கருணை நம்ம பக்கம் பாயும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. நான் எப்பவுமே ஆசிரமம் போகும்போது இதை பண்ணிடுவேன். ஒரு தடவை அம்மா ஈவினிங்ல பாத்தீங்கன்னா மெடிடேஷன் சொல்லி தருவாங்க. ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துப்பாங்க, நம்மளோட சேர்ந்து உட்காந்துப்பாங்க. ஆனால் அம்மா சேர்ல உட்காந்துருப்பாங்க, நம்மள கீழே உட்காந்துக்கலாம். சில பேர் சேர்ல உட்காந்துருப்பாங்க. ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கதையை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என் பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கேக் கட்டிங்க்கு ஆர்டர் பண்ணிட்டு அங்கே போய் கேக் கட் பண்ணோம். ஸோ நம்ம பின்னாடி போய் உட்காந்துப்போம், எப்படி இருந்தாலும் அம்மா நம்மளை பார்க்க மாட்டா, மற்றவங்களெல்லாம் பார்ப்பா, நம்ம அவளுக்கு நேரம் உட்காந்தா கூட அவள் கண்டுக்க மாட்டா அப்படின்ற தாட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், சைடில் தூரத்தில் போய் உட்காந்துட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் மெடிடேஷன் முடிச்சிடுவாங்க, நம்ம இந்த பாட்டு பாடுற டைமில் மட்டும் எல்லாரும் கிளம்பி போயிடலாம், கேக் கட்டிங் பண்ணலாம் நான் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். மைக் எடுத்து அம்மா பேசுனாங்க பாருங்க. நான் என் மனசில் இருக்கிறத அப்படியே பதில் சொன்னாங்க. என்னன்னா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா நீ என் முன்னாடி உட்காரணும், உன்னுடைய தீவிரத்தை பொறுத்து தானே நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க முடியும். அம்மா 1000 கண்ணுடையாள்னு மட்டும் லலிதா சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் பாடுறீங்க. அப்போ அம்மா வேற இடத்துல பார்த்துட்டு இருந்தாலும் உன்னை பார்க்குறேன்றது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி உட்காந்து இந்த சைடில் தூரத்தில் போய் சேர் போட்டுட்டு உட்கார்றது, எப்போ டைம் கிடைக்குதோ அப்படியே ஓடிலான்னு நினைக்கிறது, இப்படிலாம் இருந்தால் என்னால் எப்படி எனக்கு கொடுக்க வேண்டியதை நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அம்மா கேட்டாங்க பாருங்க. அன்னையிலிருந்து குருன்னா மேலே உட்காந்துருப்பாங்க, சிஷ்யர்கள்னா கீழே உட்காந்து குரு சொல்றதை கவனிக்கணும்னு சொன்னதுல இருந்து நான் எப்போ ஆசிரமம் போனாலும் சப்பலங்காலம் போட முடியுதோ முடியலையோ நான் அம்மாவுக்கு நேரம் உட்காந்துருவேன்ப்பா. இன்ன வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சத்தியமா சொல்றேன், அம்மாவுடைய அந்த அருள் மழை அம்மாவுடைய பார்வையின் மூலமாக நமக்கு பாயுது, கிடைக்குது. ஒவ்வொரு தடவும் நான் ஆசிரமம் போகும்போது இதை அனுபவிப்பேன். அம்மா பார்ப்பாங்க, அப்போ ரிசீவ் பண்ணுவேன். நான் ஆசிரமம் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் போகிறேன் அப்படின்னா அந்த 15 நாளில் எனக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் உருவாகும். ரீசண்டாக
ஒரு 2 months அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது அம்மா ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து அம்மா கிட்ட பக்தி கேட்டேன். ஒரு நிமிஷம் விடாமல் நான் இது வரைக்கும் எப்படி பக்தி பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிருஷ்ணா கொட்டி கொடுப்பாரு. ஸோ அது ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எதையுமே கொடுக்க மாட்டாங்க, நம்மளாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் அம்மா நான் இன்னும் பக்தி பண்ணணும்னு கேட்கும்போது அம்மா வந்து அது எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, மூச்சே விட முடியல. அப்படியே வலி, ஒரு மாதிரி ஒரு விதமான பெயின் கொடுத்துட்டாங்க. அந்த பெயினில் என்ன அறியாமலேயே அந்த நினைப்பில் மட்டும்தான் இருக்க, வேற நினைப்பிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அது 15 days ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானே போயிட்டு, அம்மா எனக்கு இந்த வலியெல்லாம் தாங்க முடியலம்மா, என்னை சேவை பண்ண வச்சிருமான்னு கேட்டுட்டேன். என் வேலையே இதுதான். ஒரு தடவை போவோம் அம்மா பக்தி கொடுன்னு கேட்பேன், இன்னொரு டைம் போவோம் அம்மா சேவையை கொடுன்னு கேட்பேன். ஏன்னா ஆக்சுவலி நான் கேட்கறதே அம்மாவுடைய சங்கல்பம் தான். அம்மா என்ன கேட்க வைக்கிறாங்க, அவ்வளோதான், என்ன கேட்க வைக்கிறாங்க. இந்த வாட்டி சேவையை கேளுன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதனால நான் சேவை, அம்மா எனக்கு இன்னும் நிறைய சேவை கொடுங்கன்னு போய் கேட்டு வந்தேன். ஸோ என்ன சேவையில் இறக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. யாரையாவது காப்பாற்ற வேண்டியது இருக்கலாம், ஓகே, இல்லை ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்கள வந்து அம்மா கிட்ட கொண்டு சேர்க்குற வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அம்மா பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. என் வாயை வச்சு கேட்க வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையாகவே அம்மாவுடைய பார்வையில் அந்த அந்த சாநித்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அருள் மழை நம்மளுக்கு 100% கிடைக்குது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கும் போது அம்மாவுடைய ஆற்றலை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க, அந்த ஆனந்த நிலையை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க, அந்த அமைதியை ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அம்மா இதுபோல் தியான நிலையை எய்தும் நேரங்களில் அங்கு இருப்பவர்கள் எந்த விதமான முயற்சியும் இன்றி மிக எளிதாக தியானத்தில் மூழ்கி ஆழ்ந்த அமைதியிலையும் நிம்மதியிலையும் பெற முடியும். ஸோ அம்மா கூட உட்காந்து நம்ம மெடிடேஷன் போகும்போது, வீட்டில் இருந்து நீ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அம்மா கூட இருந்து நம்ம பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே ஈஸியாக அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி அம்மா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, விஷுவலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நான் அழுதுட்டு போய் உட்கார்ந்தும் போது அம்மா கண்ணை முன்னா அப்படியே அலேக்கா வந்துச்சு. நானும் கிருஷ்ணா ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி, நாங்கள் வந்து சமைக்கிற மாதிரி அம்மாக்காக அப்படியே ஒரு அந்த சட்டி பானை, அதுக்கு அடியில் தீ எரியிறது, அதில் சாப்பாடு எண்ணெய் ஊற்றுறது, வதக்கிறது, சாப்பாடு, சாம்பார், தயிர் சாதம், என் கிருஷ்ணா வந்து புளி கரையிறது, இது எல்லாமே என் கடையில் சத்தியமாக வந்துச்சுப்பா. ஸ்பான்டேனியஸாக அப்படியே வந்துக்கிட்டு கண்டினியூஸாக வந்தது. அப்படியே கொட்டுன்னு கொட்டுற மாதிரி அந்த விஷயம் கொட்டிக்கிட்டே இருந்தது. அது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க. 2 hours கிட்ட கண்ணே திறக்கல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது அம்மா கொடுத்தாங்க. இதுதான் உனக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதாண்டி உனக்கு. அதுக்கப்புறம் இந்த உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வரல, சொல்லி கொடுத்துட்டல, அடுத்ததை பாருன்னு அடுத்த நிலைக்கு இறங்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் சமைச்சிட்டே கிடக்கிறது. லவ் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை லவ் பண்ணுறதுல இறங்கியாச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி அம்மா கிட்ட இருக்கும்போது மெடிடேஷன் நம்மளுக்கு ஈஸியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது 100% உண்மை. ஓகேவா? ஸோ அவங்கவுங்க பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது, அம்மா தமது உன்னத ஆன்மீக நிலையில் இருந்து சாதாரண நிலைக்கு திரும்பினார். ஒரு பக்கமாக அவர் சாய்ந்த போது நெற்றியில் வைத்திருந்த மணல் உருண்டை கீழே விழுந்தது. ஒரு பிரம்மச்சாரி அதை பத்திரமாக எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டார். ஆன்மீகத்தை பற்றி விளக்கம் கேட்டுக்கொண்டு இருந்த அதே நபர் மீண்டும் விஷயத்தை தொடர்ந்தார். அம்மா, பாரத்தை சுமக்கும் போது ஒரு மகான் அதை உணர்வது இல்லை என்பதை விளக்கவே இல்லையே. அம்மா, ஒரு பொருள் சரிந்த புன்னகை பார்த்து, அதாவது மனசுல ஒரு விஷயத்தை அம்மா வச்சுட்டு அவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாங்களாம். ஆன்மீகத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது, அது வார்த்தைகளுக்கு எட்டாது என்று பலமுறை சொல்லியும் இவர்கள் இதே கேள்வியை கேட்கின்றார்கள் என்று அவர் நினைத்திருக்கலாம். இருந்தாலும் அம்மா மீண்டும் விளக்க ஆரம்பித்தார். மகனே, உன்னுடைய கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன் அறிவு எப்படி ஆட்சேபங்களையும் சந்தேகங்களையும் எழுப்புகின்றது என்று அம்மா சொல்கின்றேன். அறிவு நம்மை எதையும் நம்ப விடுவது இல்லை, உறுதியான நம்பிக்கை உருவாக்க விடுவதும் இல்லை. உன்னையே எடுத்துக்கொள். ஆன்மீகத்தை விளக்க முடியாது என்று உன்னிடம் சொல்லியும் உன் அறிவு அதை நம்ப மறுக்கிறது. அது நீ நம்புவதை தடுக்கிறது. அது மேலும் மேலும்
நிரூபணங்களையும் விளக்கங்களையும் கேட்கிறது. இது எவ்வளவு அர்த்தமற்றது என்பதை நீ உணரும் வரை இப்படி கேள்வி கேட்பது நிற்காது. நிரூபணங்களையும் விளக்கங்களையும் எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு கேள்விகளும் அறிவு கேட்கும். அந்த அளவுக்கு கேள்விகளை அறிவு கேட்கும். ஏனென்றால் இவை அறிவுக்கு தீனியாக இருக்கின்றன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் விளக்க முடியாதுன்னு சொல்லியும் நீ கேள்வி கேட்குற அப்படின்னா நீ அதை உணரவே இல்லை. நீ உணர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு கேள்வியே வராது. நீ கேள்வி கேட்கறது, நான் பதில் சொல்றது எப்படி தெரியுமா, உன் அறிவுக்கு வேணா தீனி போடலாம், ஆனா உண்மையை உனக்கு புரிய வைக்க முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க. சந்தேகங்கள், விளக்கங்கள், வார்த்தைகள் ஆகியவற்றில் மனது அறிவு இருக்கவே முடியாது. வெளி உலகத்திலிருந்து கிடைக்கும் பலவிதமான அறிவுதான் மனிதருக்கே ஆதாரம். எனவே அது எப்போதும் புள்ளி விவரங்களையும் செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு மேலும் அதற்கு தீனி போடாமல் இருக்க முயற்சி செய். அம்மா என்ன சொல்றாங்க, நீ கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? உன்னுடைய எண்ணம் எப்போ பார்த்தாலும் இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த இடத்துல யார் இருக்காங்க, இந்த மனுஷங்க எப்படி இருக்காங்க, எப்படி சாப்பிட்றாங்க, நாட்டு ராஜா யாரா இருக்காங்கன்னு இந்த உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீ கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. அதனால தான் அந்த அறிவு வேலை செய்யுது. அந்த அறிவு வேலை செய்யறதுனால உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ, உன் காது என்ன கேட்குதோ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு கேள்வி மட்டும்தான் வருதே தவிர்த்து உன்னால் எதையுமே உணர முடியல. முதல்ல உன் அறிவுக்கு தீனி போறதை நிறுத்து. சும்மா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அம்மா சொல்றாங்கன்னு இல்லை, நம்மளே சொல்லுவோமே, நியூஸ் சேனல் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை அப்படியே மாறிடும். இந்த உலகம்தான் உண்மைன்னு ஆயிடும். ஆன்மீக ரீதியாக உங்களால் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி எந்த நியூஸ் அதிகமான பரபரப்பை கொடுக்குதோ அதை தான் அவங்க கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு ஊரில் 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று கொலை நடந்திருக்கும், இன்னொன்று ஒரு சின்ன குழந்தை ஒரு பரிசு வாங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கும். ஆனால் எதை இவங்க ஹைலைட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா இந்த கொலை நடந்ததை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு பரபரப்பு தரக்கூடிய ஒரு செய்தி. அந்த மாதிரி ஊடகங்கள்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான்ப்பா சொல்றேன், சரியா? நியூஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களை கேட்கும்போது அதுக்கு நிறைய ஆதாரம் தேவைப்படும். ஏன்னா நியூஸ்ல ஆதாரம் காட்டுறாங்க. இப்படிதான் கொலை செஞ்சாங்க, காலையில் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான், அந்த வீட்டில் யாருமே இல்லை, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பா கல் இருந்து தூக்கினா அங்கே அப்போ அவனுக்கு அறிவுக்கு தீனிப்படும். ஓ, இந்த கல்லால் பண்ணியிருக்கான் போல, ஓ யாருமே இல்லை, அதனால தான் உள்ள அவனால் நுழைய முடிஞ்சுது. என்ன காரணம்? ஓஹோ, கள்ளத்தொடர்பா, இப்ப புரிஞ்சிச்சுடா. சோ அவன் மனசுல எழுற கேள்விக்கெல்லாம் அவன் ஆன்சர் கொடுக்கறதுனால அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி அம்மா சொன்ன உடனே அவன் அறிவு கேள்வி கேட்க ஆரம்பிக்குதா, அதுக்கு பதில் இல்லைன்னா அவனால் நம்ப முடியல. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, என்னைக்கு நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பார்த்து 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 உன் மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கியோ, அந்த அறிவுக்கு தீனி கேள்வி கேட்டுக்கிட்டே தீனி போட்டுக்கிட்டே இருக்க பத்தியா, முதல்ல அதை நிறுத்து. அது இருக்கிற வரைக்கும் உன்னால் எதையுமே உணர முடியாது. முதல்ல அந்த கேள்வியை நிறுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்திட்டு உணர ஆரம்பி. உணருன்றாங்க. எப்படி தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம்லே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது அவனுக்கு நியூஸ். அதில் அவன் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ அவங்க மீட் பண்ணாங்க, ஓ அடப்பாவி, ஓ இந்த நேரத்தில் மீட் பண்ணி உங்களுக்கு லவ் வந்துருச்சா, ஓ அதனால் வீட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணாங்களா, ஓ அதனால இவங்க பொண்டாட்டி கொண்டுட்டாங்களா, அவ்வளோதான். இது ஒரு நியூஸு. அந்த நியூஸை சொல்லும்போது அவனுடைய மைண்டு வேலை செய்து இது எப்படி நடந்திருக்கும், என்ன விஷயமா இருக்கும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் இது நியூஸு. அவனுக்கு நியூஸ் கேட்கும்போது அறிவு வேலை செஞ்சு அவனுடைய கேள்விகளுக்கு நிறைய பதிலை அவன் தேடுறான். இது நியூஸ். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்களே, இதே விஷயத்தை இவன் உணர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதலை இவனுக்கு இருந்ததுன்னா, அந்த காதல் உணர்வில் இவன் மாட்டியிருந்தானா, இது அவனுக்கு நியூஸ் கிடையாது, அது ஒரு அனுபவம். புரியுதுங்களா? அதில் அவனுக்கு ஏதாவது வார்த்தை வருமா, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, ஏன்டா லவ் பண்ணேன்னு கேட்குறீங்களா, எனக்கே தெரிலடா, பார்த்தேன் பிடிச்சிச்சு, மனசெல்லாம் அந்த பக்கம் தான் இருந்துச்சு, அந்த மனசை என்னால் கொண்டு வர முடியலையே, எனக்கு தெரியுது வேற ஒருத்தவங்களோட பொண்டாட்டி நான் பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் என் மனசு ஒத்துழைக்கலையே, பார்க்க சொல்லுதே. இதான் உணர்வு. நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிளாக நம்ம பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்க கூடாது.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவன் நியூஸாக பார்த்தான். நியூஸாக பார்க்கும்போது பயங்கரமான கேள்வி இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆனால் அதை அனுபவமாக பார்க்கும்போது அது அவன் வாழ்க்கையில் நடந்த அவனுடைய நிலையே வேற. எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த உணர்வு அவன் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்? அதை தான் அம்மா சொல்கிறாங்க, முதல்ல இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் நிறுத்து, உணர ஆரம்பி. ஆன்மீகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. கேள்வி கேட்குறதெல்லாம் நிறுத்திட்டு அதை அனுபவிக்க ட்ரை பண்ணு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு தானே குரு இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை நான் எப்படி அனுபவித்தேன் எப்படி தெரியுமா? அம்மா கனவுல வந்தாங்க. அம்மாவை ரொம்ப பிடிச்சிச்சு. அம்மாவை நேரில் பார்த்தேன், அன்பு அதிகரிச்சுது. அம்மாக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு தாட் வந்துச்சு. அப்போது ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து சேவை செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம சேவை செய்யலாமான்னு அம்மாக்காக இறங்கினது தான். ஸோ என்னுடைய உணர்வு வந்து அம்மா கிட்ட வந்து பயங்கரமாக பிணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞானம் வருது, அவ்வளோதான். ஸோ அது அம்மா கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த ஆராய்ச்சியை நிறுத்திட்டு அம்மா மேலே கவனம் செலுத்துவோமே அப்படின்றது தான் இதோட மீனிங்காக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அம்மா சொல்றாங்க பாருங்க, ஒரு துறவி உலக அறிவு என்னும் தீனியை மனதிற்கு போடுவதை நிறுத்தி விடுகிறார். அகங்காரத்திற்கு உணவு கொடுப்பது நிற்கும் போது மனதும் இயந்திரமயமாக வேலை செய்யும் வழக்கத்தை நிறுத்திவிடுகிறது. துறவி அதை முழுமையாக கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளவராகிறார். துறவி இதயத்தை ஆதாரமாக கொண்டு வாழ்கிறார். மூளை அகங்காரத்திற்கு இருப்பிடமாக விளங்குகிறது. இதயம் அகங்காரம் இன்மையின் இருப்பிடமாக இருக்கிறது. ஒரு துறவி மூளையால் வாழ்வதை விட்டு விடுகிறார். அவர் அகங்காரத்தை துறந்து இதயபூர்வமாக வாழ்கின்றார். அவர் சந்தேகப்படுவது இல்லை. அவர் ஞானம் பிளவுபடாதது. அவர் எதையும் பிளவுபடுத்தவும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு துறவி வந்து முதல்ல இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு இந்த அறிவை யூஸ் பண்ணலையா, இதயத்தை யூஸ் பண்றாங்களாம். இதயம்னா என்ன தெரியுமா? அந்த அன்பு, கருணை. ஒருத்தவங்களை பார்த்தா அன்பு செலுத்துறது, கஷ்டப்படுறவங்களை பார்த்தா கவலை வர்றது, ஒரு கருணை வர்றது, இதெல்லாம் இதயபூர்வமானது. அறிவுபூர்ணமானது என்ன பண்ணும் தெரியுமா? கஷ்டப்படுறானா, ஏன் நான் கூட தான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன பண்ணாங்க உங்க வீட்டில், அப்பயே நான் சொன்னேன் அவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு, கேட்டானா? இதான் அறிவு. அறிவு வந்து அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் எங்கே போனா, சம்பாரிச்சதெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் கஷ்டப்பட்ட, ஏன் கடனை வாங்கினா, கேட்டானா அப்படின்னு. அப்போ அவனுடைய கஷ்டத்தை அவன் இதயபூர்வமா உணரல, அறிவுபூர்ணமா ஏன் அந்த கஷ்டம் அவனுக்கு வந்ததுன்னு கேள்வி கேட்கிறான். இதுதான் அறிவுக்கும் இதயத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஒரு துறவி என்ன பண்ணுவாங்களாம், இதயபூர்வமா நெருங்குவாங்களாம். ஆனா அந்த இதயத்துல பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்துச்சுன்னா அழுக வந்துடும். அப்படி கிடையாது. இதயபூர்வமா ஒரு கருணை வடிவத்தோட அந்த இதயபூர்வமா ஒரு மனுஷன் அவங்க பாக்குறாங்க, ஒரு கருணை பார்வையோட பாக்குறாங்க. சோ அப்படியா? அதாவது போலீஸ் நம்மளை பார்க்கறதுக்கும் டாக்டர்ஸ் நம்மளை பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம ரோட்ல அடிபட்டு இருந்தோம் அப்படின்னா போலீஸ் எங்கடா சண்டை போட்டு முட்டிக்கிட்டேன்னு கேட்பாங்க. இதே டாக்டர் வந்து எங்கப்பா அடிபட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உடனே என்ன மாட்டி விட்டுறாதீங்க, இந்த பொண்ணு எல்லாரும் பத்தி பேசுதுன்னு. கிருஷ்ணா சிரிக்கிறான். சரி, அதாவது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அறிவிப்புலாம் வேலை செய்யும் இல்லையா? கரெக்டு தானே? ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து எப்பவுமே ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்ற நோக்கத்திலேயே வேலை செய்வாங்க. போலீஸ்காரங்க வந்து இவன் திருட்டு வேலை பண்ணியிருப்பான், எவன் திருடனே தெரியல, இந்த திருடனை பிடிக்கணும்னே வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு அறிவு நிறைய வேலை செய்யும். கரெக்டா? ஸோ டாக்டர்ஸோடைய அறிவு வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு தான் வேலை செய்யுது. ஆனால் இதயபூர்வமாக அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்ற உண்மையான கருணையான ஒரு டாக்டர்ஸ் வந்து அப்படிதான் யோசிப்பாங்கல்ல. அதனால நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ துறவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அறிவுபூர்ணமா எதையுமே யோசிக்க மாட்டாங்களாம், இதயபூர்வமா உணர்வாங்கன்றாங்க. இறைவனை அவங்க உணர்ந்து பாக்குறாங்கல்ல. இறைவனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்ப நமக்குள்ள அவங்க இறைவனை பாக்குறாங்க. ஒருத்தவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா ஏன் அவங்க கவலைப்படுறாங்கன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல. இறைவனுடைய ஒரு உயிர் இங்க கவலைப்படுது அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க. நானே இந்த ரூபத்துல இருக்கேன் பாருங்க, நான் இன்னொரு ரூபத்துல வந்து ஒரு குழந்தையா நான் இருக்கேன், அந்த குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னா தான் கஷ்டப்படுற மாதிரியே அவர் அந்த குழந்தைய பாக்குறாரு. அதுதான் அந்த இதயபூர்வமா அணுகிறது. ஓகே, அடுத்தது, அகங்காரம் அழிந்த பிறகு நீங்கள் ஜீவ போகம் உள்ள நபர் அல்ல, பேருணர்வு மயமாகின்றீர்கள். பாருங்க, அகங்காரம் அழிஞ்சா போதுமா,
அந்த பேருணர்வுக்கு நம்ம போயிடுவோம். அகங்காரம்ன்றது நான் என்ற தன்மை தான் அகங்காரம், வேற ஒண்ணுமே இல்லை. சுயநலம், நான் என்ற தன்மை இன்னும் அது இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? எனக்குலாம் இருக்குப்பா. என்னால் இன்னமும் இன்னொருத்தவங்களுடைய உணர்வை புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு கேள்வி தான் வருது. இன்னைக்கு காலையில் கூட நான் அம்மா கிட்ட கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னுடைய இதயம் வேலையே செய்யலை, அறிவு தான் வேலை செய்யுது. ஏன் அது அவங்களுக்கு அது நடந்துச்சு? அவங்க உஷாராக இருந்திருக்கலாம்ல. அப்படி தான் வேலை செய்யுது. நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் நினைக்கிறது தப்பா கரெக்டான? எடுத்தோடனே தப்புன்னு தான் சொன்னான். நீ கேவலமாக நினைக்கிறேன்ட்டான். டைஸ் போட்டு கேட்டேன், ஏம்மா எனக்கு என்னம்மா பண்ண சொல்கிறேன்? இன்னைக்கு அதுக்கு தான் அம்மா கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ நான் இன்னும் அகங்காரத்தில் தான் இருக்கேன், நானுன்ற தன்மையில் தான் இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா புத்தி தானே வேலை செய்யுது, இதையும் வேலை செய்யலையே. புத்தி ஆக்சுவலி வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லைப்பா. இப்போது நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க. கருணைக்காக எல்லாருக்கும் பிச்சை போட முடியுமா? அது தப்புன்னு அம்மாவே சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல புத்தி வேலை செஞ்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? வேலை செய்கிறது தப்பு கிடையாது. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு தான் அறிவு இருக்குல்லையே, அந்த 6வது அறிவை வச்சு கொஞ்சம் யோசிக்கணும். போய் விழுந்துடவும் கூடாது. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் அழியும் போது 100% நம்ம வந்து பேருணர்வு மயமாகிறோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது, உடல் உணர்வை கடந்தவர்களாகிறோம். நமக்கு பெயரும் வடிவமும் தருவது அகங்காரம்தான். அதை அழித்து விட்டால் நாம் ரூபங்கள் மறைந்து விடுகின்றன. மகானுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெயரை கொடுக்கலாம். அவரை அவரது சீரன் என்னும் நினைக்கலாம். ஆனால் அவர் இந்த இரண்டும் அல்ல. அவர் காற்றை போன்றவர், அவர் விண்வெளியை போன்றவர். அண்டத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள், காடுகள், கடல்கள், ஆறுகள், ஓடைகள், மனிதர்கள், உயிரினங்கள், இவை அனைத்தும் அவரை ஊடுருவி செல்லலாம். ஆனால் அவர் இவைகளால் பாதிக்கப்படாமல், தொடப்படாமல் இருக்கிறார். அவர் அமைதியாக, ஆனந்தமாக இருக்கிறார். அவருக்கு சற்றும் அகங்காரம் இல்லாததால் அவர் மனதற்றவர் ஆகிறார். பாருங்க, எவ்வளோ விஷயம் என்ன நடந்தாலும் அவங்க அந்த ஆனந்த நிலை, அந்த அமைதி நிலை அப்படிதான் இருப்பாங்க மகான்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா மாதிரி இதை வேறொரு விதமாகவும் விளக்கலாம். தண்ணீருக்கு அடியில் இருக்கும்போது எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தாலும் அதன் எடையை நாம் உணர்வது இல்லை. ஆனால் தண்ணீருக்கு வெளியே வந்து அதை தூக்கி பார்த்தால் ஒரு அங்குலம் கூட நம்மால் நகர முடியாது. அதுபோல மகான் இந்த பிரபஞ்ச இடம் பெற்றுள்ள பேருணர்வில் ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறார். அவர் போத வடிவாகவே இருக்கிறார். இப்படி அந்த உணர்வில் மூழ்கி மிதந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு அவர் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் எடையின்றி இருக்கிறது. எனவே அவருக்கு அது ஒரு சுமையே அல்ல. அவர் சுமையை உணர்வதே இல்லை. ஏனெனில் உண்மையில் அவர் அகங்காரமற்றவராக இருப்பதால் சுமையை இறக்கி வைத்திருக்கிறார். மகான் அன்பில் வாழ்கிறார், கருணையில் ஜீவிக்கின்றார். அவர் கருணையில், அன்பில் நீடிக்கின்றார். அவர் கருணையின் அன்பின் வடிவாகிறார். தூய்மையான அன்பில் சுமைகள் இல்லை. பிரதிபலன் எதிர்பார்ப்பு அன்பில் எவ்விதமான சுமைகளும் இல்லை. உண்மையான அன்பு இந்த உலகத்தில் பாரம் அனைத்தையும் கடுகளவு கஷ்டமின்றி சுமக்கும். கருணை இந்த உலகத்தின் துன்பங்கள் அனைத்தையும் தன் தோள்களில் எந்தவிதமான சிரமமும் இன்றி சுமக்கும். எந்த உலக பாரத்தை மிக கஷ்டமாக மக்கள் கருதுகின்றார்களோ அது ஒரு மகானை பொறுத்த அளவில் மிக மிக லேசானது. பெரும் மகிழ்ச்சியுடன், பேரானந்தத்துடன் அவர் அதை சுமக்கின்றார். ஆனால் உண்மையில் அவர் அதை சுமப்பதே இல்லை. அவரால் எதையும் சுமக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவ உணர்வு உள்ளவரோ இந்த உடலோ அல்ல. அவர் விண்வெளிக்கு ஒப்பானவர். அவரால் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ள முடியும். படைப்பனைத்தும் விண்வெளிக்கு அடக்கம். இருந்தாலும் அதில் இன்னும் ஏராளமாக இடம் இருக்கிறது. அது எல்லையற்றது, ஒருபோதும் குறையாது. அந்த நிலையில் பிரிவுகள் இல்லை. அந்த நிலையை எய்திய மகான் பூரண பொருளாகி விடுகின்றார். பிரிவை நாம் தான் ஏற்படுத்துகின்றோம். உண்மையில் இருப்பது விண்வெளியே. முன்விளைகளின் காரணமாக நமக்கு அகங்காரம், வேற்றுமைகள், உணர்வுகள் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு வீட்டை சுவர்களால் பல அறைகளாக பிரிந்தது போன்றது இது. வீட்டை கட்டுவதற்கு முன் அங்கு வெட்டவெளிதான் இருந்தது.
வீட்டை கட்டிய பிறகு அது பல அறைகளாக பிரிக்கப்பட்டது. ஆனால் சுவர்களால் பிரிவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த வெட்டவெளி உண்மையின் அடிப்படை இருக்கிறது. வீடு அந்த வெட்டவெளியில் அமைந்துள்ளது. சுவர்கள் உடைந்தால் வீடு மறைகிறது. அங்கு வெட்டவெளி மட்டுமே அப்படியே இருக்கிறது. அகங்காரத்தை பிரிவுகளை ஏற்படுத்தும் சுவருடன் ஒப்பிடலாம். அகங்காரத்தை அழித்து விட்டால் நீங்கள் மீண்டும் வெட்டவெளியை போலாகி விடுவீர்கள். ஆனால் மகனே, இந்த கருத்துக்களை எல்லாம் சும்மா கேட்பதால் என்ன பயன்? சுமைகளை இறக்கி வைத்த நிலையை அடைய முயற்சி செய். அதுதான் பயன் தரவல்லது. அப்போது மனம் நெகிழ்ந்த ஒரு பிரம்மச்சாரி, அம்மா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் கீழான நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் பேச்சை கேட்கும்போது மிகுந்த ஊக்கத்தை பெறுகின்றோம். சில நேரங்களில் எங்களுக்கு தீவிரமான ஆன்மீக தாகம் ஏற்படுகிறது. மிக உயர்ந்த அந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் என்கிற உணர்வு தோன்றுகிறது. ஆனால் அது நீண்ட நேரம் நீடிப்பது இல்லை, விரைவில் மறைந்து விடுகிறது என்றார் அம்மா. அது அப்படிதான் இருக்கும். நல்ல சத்சங்கத்தில் இருக்கும்போது அதன் தூண்டுதலால் நமக்குள் ஆன்மீக தாகத்தின் அலைகள் எழுகின்றன. தொடர்ந்த நீண்ட கால சத்சங்கத்தின் பயனால் நம்முள் நிரந்தரமான ஆன்மீக தாகம் தோன்றுகின்றன. அது விமானம் ஓடு பாதையில் ஓடி பறக்க தயாராக இருப்பதை ஒத்த நிலையாகும். நீங்கள் ஆன்மீக வானில் பறக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்போது உங்களுக்கு அதை தவிர வேறு வழியே இருக்காது. ஒரு சத்குருவானவர் தெய்வீக உணர்ச்சியுடன் கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கியுள்ள அந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றார். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தெய்வீக தூண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அடைந்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலைகளின் தீவிரமும் அதிகரிக்கும். ஒரு சத்குரு இந்த முறையில் படிப்படியாக மிக சாதாரணமான சீடனையும் கூட உயர்த்துகின்றார். பாருங்க, அம்மா சொல்றாங்க, சத்குரு தான் அந்த தெய்வீக சூழ்நிலையை உருவாக்குறாங்களாம். அந்த ஆன்மீக தாகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்மளை அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என் ரூமில் உட்காந்தாலே நம்ம சொர்க்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி அம்மா தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்கள தவிர்த்து எனக்கு வேறு எந்த சிந்தனையுமே ஓடாது. இந்த ரூமில் தான் நம்ம அருள்மொழிகள் படிக்கிறோம். இந்த ரூமில் தான் நான் கிருஷ்ணாவே கதின்னு இருக்கேன். அப்போ இந்த சூழ்நிலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சூழ்நிலையை சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் இருக்கும்போது என்னால் ஆன்மீகத்தை தாண்டி வேறு எதையுமே யோசிக்கவே முடியல. அப்போது அம்மா கூட அங்கே அவங்க இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த சத்சங்கம், அம்மா பாடுற பஜனை மூலமாக அந்த சூழ்நிலையை அதிகமாக கிரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற தாகமும் அவங்களுக்கு இருக்கா, அந்த தாகத்தை இன்னும் தீவிரப்படுத்தி அதை அடையிறதுக்கான முயற்சியை சீடர்களை அம்மா எடுக்க வைக்கிறாங்க பாருங்க. இப்போ எனக்கே அருள்மொழிகள் எதுவும் படிக்கல அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். சில நேரங்களில் கிருஷ்ணாவே கதின்னு ஜாலியாக இருக்க முடியும். சில நேரங்களில் உணர்வுகள் வரவே வராது. அதான் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு சீடர் சொன்னார் பாருங்க, அம்மா, சில நேரங்களில் எங்களால் தியானம் நல்லா பண்ண முடியுதுமா, அந்த பேரின்பு உணர்வுக்கு போக முடியுதுமா, ஆனால் சில நேரங்களில் அது வரமாட்டேங்குது. அது அப்படிதான் இருக்கும். அம்மா சொல்கிறாங்க, அது அப்படிதான் இருக்கும். அதற்காக தான் இந்த சத்சங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மா சொல்லும்போது திரும்ப அது நம்மளுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே தான் இப்போ நான் கிருஷ்ணா கூடலாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே பேருணர்வு, அது பேரின்ப நிலைன்னு சொல்லலாம். வெளில வரவே முடியாது. சில சமயங்களில் ஒன்றுமே இருக்காது. அப்படியா இருந்தோம் அப்படின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் புடிங்கி விட்ட மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அருள்மொழிகள் தான் நம்மளுக்கு கை கொடுத்து, ஐயோ கடவுளை அடையணும் இறைவா அப்படின்ற அந்த உணர்வை இது தூண்டுது. ஓகேவா? ஸோ அதற்கான சூழ்நிலையை அம்மா உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அம்மாவும் அதை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு விண்வெளி. நான் எப்படின்னா ஒரு எம்டி கிரவுண்டு தான். எம்டி கிரவுண்டில் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா அதுதான் தடுப்பு செவ்வறு எல்லாம் சேர்ந்து ஒரு அறையாக மாறுது. அந்த அறை தான் நீங்களாக இருக்கீங்க, நானும் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தடுப்பு செவ்வறு, அந்த அகங்காரம், அந்த செவ்வறு தான் அகங்காரம்னு சொல்கிறாங்க. அந்த அகங்காரம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறது வெட்ட வெளி தானே. நான் ஒரு வெட்ட வெளி அப்படின்ற எண்ணத்தில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை அம்மா சொல்கிறாங்க, அது கொடுப்பாங்க, அம்மாவே கொடுப்பாங்க. இப்போ அம்மாவே சொல்லிட்டாங்க, இப்போ நீ சும்மா கேட்டு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அம்மா நம்மளை கேட்டாங்க. ஓகேவா? பட் புரிஞ்சுது, என்னமோ அகங்காரம்ன்றாங்க, அதை நானுன்ற தன்மையில் நம்ம இன்னும் இருக்கோம், அதெல்லாம் உடையணும். அது அம்மா அதை உடைப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அதை புரிய வச்சு அதுலேருந்துலாம் நம்மளை வெளில கொண்டு வராங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம எவ்வளோ வெளில கொண்டு வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட தட்டில் யாராவது சாப்பிட்டா கூட கோவம் வரும், இது ஏன் தட்டுனுவோம். இன்னைக்கு நீ தரையில் கூட போடு, நான் கழுவிக்கிறேன் தரையன்ற அளவுக்கு மாறிட்டோம். ஆமாவா இல்லையா?
இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் புக் பண்ணி ட்ரெயினில் சொகுசாக கூப்பிட்டு போனால் தான் நான் வருவேன். இன்றைக்கி பாத்ரூமில் உட்காந்து கூட நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் என் அம்மாவை பார்க்க. மாறணுமா இல்லையா? நான்லாம் மாறி இருக்கேன். அப்படி தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு டீசெண்டாக இருக்கணும், தரையில் காலு கூட அசிங்கமான இடத்துல படாது. இன்றைக்கி எப்படி திரும்ப இருக்குது, பாத்ரூமை க்ளீன் பண்ணணுமா, வாங்க நான் வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு அம்மா மாற்றி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளை மாற்றின அம்மாவால் இன்னும் அந்த இதுவே அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தில் நம்ம, அதாவது இந்த உலக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அகங்காரத்தில் நம்ம அழிச்சிட்டோம். அம்மா நம்மளுக்கு அழிச்சிருக்காங்க. அப்போ அந்த நான்ன்ற தன்மையில் வரக்கூடிய அகங்காரத்தை இன்னும் அழிப்பாங்க, இன்னும் நுணுக்கமாக அழிப்பாங்க, இன்னும் நுணுக்கமாக அழிப்பாங்க. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடவுள் என் கண்ணுக்கு மட்டும் தெரியணுன்றதே ஒரு அகங்காரம் தான். கடவுள் எல்லாருக்கும் கருணை மழை பொழியணும் அப்படின்றது தான் அகங்காரமின்மை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நுட்பமான அடுத்த நிலையை அம்மா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், படித்து தெரிஞ்சுப்போம். ஆனால் இதை அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தானே அம்மா வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அந்த விதத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜில் இது எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நம்மளுக்கே புரிஞ்சிடும். இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை நம்ம வாழ்கிற மாதிரி நம்மளால் உணர முடியும். ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அதிலேருந்து காப்பாற்றணுன்ற உணர்வு நமக்கு வந்துடும். ஏன்னா நீ நானே வேறையே இல்லையே, எனக்கு வர பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கணும்னு யோசிப்பனோ, உனக்கு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அங்கே எனக்கு நான்ன்ற தன்மையில் அகங்காரமே இல்லைல்ல. அந்தளவுக்கு அம்மா நம்மளை மாற்றிடுவாங்க. அதனால் அம்மா இதை பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம். அம்மாவின் இந்த பேச்சை கேட்ட பிரம்மச்சாரிகளில் பலரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தான் ஒரு தகுதியற்ற சீடன் என்று எண்ணி இருந்த ஒரு பிரம்மச்சாரி, அம்மா எனக்கு ஒரு வழியுண்டு என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மாவுடன் ஒன்றாக இழைக்க போகும் அளவுக்கு தீவிரமான ஆன்மீக தாகம் தோன்ற போகும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் என்றார். அப்போது அம்மா குறுக்கிட்டார், நீ ஒன்றும் செய்யாமல் சும்மா காத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நேரத்தை காத்திருப்பதில் வீணடிக்காதே. அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்த முயற்சி செய். உன் மனதிற்குள் குரு நுழைவதற்கு ஒரு சிறு இடைவெளியை ஏற்படுத்து. அவர் உள்ளே வருவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு சிறிய இடைவெளியாவது வேண்டும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன அப்படின்னா, அம்மா வந்து கிரேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உன்னுடைய தீவிரம் இருக்குல்ல, அந்த தீவிரத்தை நீ முன் வச்சு, அம்மா நான் தீவிரமாக இருக்கேன்ற அந்த உணர்வு போதும், அதை நீ காட்டினா போதும், அம்மா உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஸோ சும்மா இருக்காது, அம்மா சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அம்மா அங்கே பஜனை பாடிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அந்த தீவிரத்தை அம்மா கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடாதான். நீ முயற்சி செய், உனக்கு ஃபீலிங்ஸ் வருதோ இல்லையோ, வா அங்கே வந்து உட்காரு. அப்போ அம்மா அந்த நீ வரணும்னு நினைச்சல, அதுக்காகவே உனக்கு பலன் கொடுப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, சும்மாலாம் இருக்காத, எதையாவது இதை கிடைக்கணுன்றதுக்கு ஏதாவது சில முயற்சி பண்ணு. சில பேர் ஃபீலிங்ஸே வரலன்னு சும்மா உட்காந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதான், முயற்சி பண்ணணுமா. என்ன பண்ணால் நம்மளுக்கு கடவுள் மேலே அன்பு வரும், என்ன பண்ணலாம், நீ ஒரு முயற்சி எடுக்கிறல, அதுவே அவங்க வந்து உன் மேலே கருணை பொழியறதுக்கு ஒரு வழியாக அமையும்னு அம்மா சொல்கிறாங்க. குரு உள்ளே நுழைந்து விட்டால் பிறகு எல்லாம் சீக்கிரம் நடக்கும். மற்றவர்களை அவரே பார்த்து கொள்வார். உன்னை முழுமையாக விழுங்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இப்போது உன் மனதில் ஒரு சிறு துளை கூட இல்லை. உனக்குள் குரு வசிக்க ஒரு இடைவெளியை, ஒரு சிறிய பிளவையாவது ஏற்படுத்த முயற்சி செய். பின்னர் உனது அகங்காரத்தை வெளியே தள்ளி உன் மனம் முழுவதும் அவர் நிறைந்திருக்குமாறு அவரே பார்த்து கொள்வார். இதை சொல்லிவிட்டு அம்மா ஆகமானந்த பெருமாளே என்ற பாடலை பாட ஆரம்பித்தார். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அழகான விஷயத்த பார்த்தோம். அதாவது மகானுடைய நிலை என்ன, அந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அந்த நிலையை அம்மா தான் உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதற்கான முயற்சிகளை மட்டும் நம்ம பண்ணலாம். அந்த மகானுடைய ஒரு மிகப்பெரிய நிலையை வந்து அம்மா வந்து நம்மளுக்கு அழகாக விளக்குனாங்க இல்லையா. ஸோ நாளைக்கு சூப்பரான விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா, மழை பெய்யுது, அம்மா மழையில் நினைறாங்க, காயத்ரி வந்து உள்ளே கூப்பிடுறாங்க, பிரம்மச்சாரிகள் அம்மா கூட சேர்ந்து நினைறாங்க. ஸோ உள்ளே கூப்பிடுறது சரியானதா இல்லை அம்மா கூட சேர்ந்து நினைக்கிறது சரியானதா அப்படின்ற டிஸ்கஷன் தான் நாளைக்கு வரப்போகுது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே.
शम्स